நமஸ்காரம். சிமா டூஸ்லேருந்து அஸ்வினி. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாலிகா தீர்த்தம், அதாவது கிருஷ்ணர் கடைசியா துவாரகையில காணப்பட்ட இடம். இது ஏன் இங்க இப்படி இருக்காரு அப்படின்னா, அதாவது யாதவ குல இனம் அழிஞ்சிரும். யாரு காந்தாரி சாபம் விடுறாங்க, எப்படி என்னோட 100 குழந்தைய நீ இந்த மகாபாரத போர்ல என் குழந்தைங்களை எல்லாத்தையும் கொலை பண்ணியோ சாகடிச்சியோ, அதே போல உன்னோட யாதவ குலமும் அழிஞ்சிடும், இந்த துவாரக நகரமும் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுப்பாங்க. அது இந்த சாபம் கொஞ்ச நாள் ஆக ஆக ஒன்னொன்னா அப்படியே யாதவ குலம் ஒருத்தர் சண்டையிட்டு அப்படியே அழிஞ்சு துவாரக மொத்தம் கடல்ல மூழ்கி கடைசி அவர் ரொம்ப வருத்தத்தோட இந்த இடத்துல அந்த மரத்துல சாஞ்சு அப்படியே ஒரு மன உளைச்சலோட இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அவர் அந்த கால் அப்படி தூக்கி இருக்காரு பாருங்க. அது என்னன்னா, அந்த கால் மேல கால் அப்படி வச்சுட்டு அப்படி கால் ஆட்டிகிட்டே இருக்க மாதிரி இருப்பாரு. அப்போ இந்த வேடன் இருக்காரு பாருங்க, இந்த வேடனுக்கு என்ன ஆகும்னா, அந்த 2 கட்டை விரல் அந்த மான் அசைகிற மாதிரி, மான் கொம்பு மான் அசைகிற மாதிரி தோணி என்ன பண்ணுவார், மான் தான் இருக்கு அந்த புதருக்குள்ளன்னு சொல்லிட்டு அம்பு இடுவார். அப்போ அந்த அம்பு கிருஷ்ணனோட அந்த காலில் பட்டு தன்னோட உயிர் போகும். உயிர் போற நிலையிலயும் எத்தனையோ கேள்வி, அந்த உரையாடல் இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உரையாடல் அந்த வேடனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடக்கும். அது அந்த மகாபாரத போரை பத்தின அத்தனை கேள்வியும் அவர் கேட்பாரு. ஏன் திரௌபதி ஏன் உங்ககிட்ட சரணா, இது ஏன் நீங்க முன்னாடியே காப்பாத்தி இருக்கலாமே, ஏன் அவ்வளவு தூரம் விட்டீங்க? அப்ப அவர் சொல்லுவாரு, அவ சரணாகதி அடையிலேயே, அவ ஆரம்பத்துல தன் மேல இருந்த நம்பிக்கையை தான் வச்சிருந்தாரு, என் மேல அவ நம்பிக்கை வைக்கல, கடைசியா தான் கூப்பிட்டா அப்படின்பா. அதே மாதிரி ஏன் பகடக்காய் உங்களுக்கு சாதகமா நீங்க அழகா ஒரே உருட்டுல உங்களுக்கு சாதகமா எது வேணாலும் பண்ணிருக்கலாமே, நீங்க தானே பகவான் அப்படின் பொழுது அவர் சொல்லுவாரு, எனக்கு தெரியாம தான் ஆடணும்னு நினைச்சாங்களே தவிர்த்து என்ன அவர் எப்படி அவன் மாமனை கூப்பிட்டு உட்காத்தி வச்சானோ அது மாதிரி என்ன உட்கார வைக்கணும்ன்ற யோசனை பஞ்ச பாண்டவர்களுக்கு வரல. அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உரையாடல் இங்க நடந்துட்டே இருக்கும். இது இந்த பிளேஸ் இது இப்ப நான் பேச எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் ஆகுது. ஏன்னா கடைசியா கிருஷ்ணர் அவர் அவர் என்னைக்குமே நம்மளோட தான் இருப்பாரு, அவருக்கு அழிவு கிடையாது, அவர் கடவுள். பட் அந்த ஒரு லீலை, அந்த ஒரு சகாப்தம், அந்த ஒரு யுகத்துக்கான ஒரு முடிவு வரணுங்கிறதுக்கான ஒரு இடம். ஸோ அந்த யுகம் முடிஞ்ச தருணத்துல அதே மாதிரி அந்த இடத்துல இப்ப நம்ம பாதங்கள் பதிஞ்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் குஜராத்துக்கு வரவங்க இந்த பிளேஸை மிஸ் பண்ண வேணாம். ஏன்னா இது பக்கத்துல சோம்நாத் தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துலயே தான் இருக்கு. ஸோ பாருங்க, இந்த மரம் இருக்கு பாருங்க, இன்னைக்கும் துளிர் விட்டு இருக்கு. அந்த யுகத்துல இருந்து இந்த மரம் இருக்கு அப்படிங்கறத நம்பிக்கை. இந்த மரத்துக்கு கீழே இந்த பெரிய வனம், இந்த வனத்துலதான் அவர் உட்கார்ந்துருந்தாரு. இன்னைக்கு அந்த மரத்தோட இது இன்னைக்கு துளிர் விட்டு இருக்கு. நானுமே ஒரு 1 year 2 years பிஃபோர் வரும்பொழுதுலாம் இந்த மரம் வெறும் காஞ்ச ஒரு மரமா அந்த தண்டு மட்டும் தான் இருந்தது. இன்னைக்கு அது செழிப்பா இருக்கு. பெருமாளே இதே போல செழிப்பு எல்லாரோட வாழ்க்கையிலும் கொடுக்குமாறு இங்க நான் சுவாமி கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு போறேன். வந்திருக்கிற எல்லா யாத்திரையும் சரி, இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் சரி, இந்த உலகமே செழிப்பா இருக்கணும், யூனிவர்ஸ் நம்மள நல்லா பார்த்துக்கணும், இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழணும். தயவு செய்து அதை கத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த டெஸ்டினேஷன்ல பார்ப்போம்.